வாழ்க வளமுடன். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? கடந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. நம்மளை பற்றி என்னத்தை பற்றி பேசிகிட்டு கொண்டிருக்கோம், என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு. நான் யோகா படித்து கொண்டிருக்கிற எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். எங்கன்னா வேதாந்த மகரிஷி காலேஜ் திருவான்மையூரில் எம்எஸ்சி சேர்ந்திருக்கேன். நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட். இங்கே நான் டே 1ல் இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கணும், அதோட சாராம்சம் எக்ஸ்ட்ராட்ஸ், அதில் சில துளிகள் உங்களோடையும் பகிர்ந்துக்க போகிறேன். நான் கற்றுக்கிறது பல மணி நேரம் கிளாஸில் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதிலிருந்து சில நிமிஷங்கள் அதில் என்னால் என்ன தொகுத்து தர முடியுமோ அது உங்களுக்கு தருவது தான் என்னோட நோக்கம். இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி யோகத்தை பற்றியே நம்ம கண்டினியூவாக 2 நாளாக பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம படிக்கக்கூடியது எங்கன்னா வேதாந்த மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகா ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படின்றத நாங்கள் படித்து கொண்டிருக்கிற யோகா அண்ட் ஹியூமன் எக்ஸலன்ஸ் மனவளக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலை யார் கொடுத்தாங்க? மனவளக்கலை இதோட நிறுவனர் யார்? வேதாந்த மகரிஷி தான். நான் பல இதுலேயும் சொல்லியிருக்கேன். யோகாவை நிறைய பேர் நிறைய விதமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, நிறைய விதமாக இதுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆசனாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம படிக்க போகிறது வேதாந்த மகரிஷி நமக்காக பல வருட ஆராய்ச்சிகளாக பயிற்சி பண்ணி அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த பலாசுலை போன்ற அந்த விஷயங்கள் என்னோட தொகுப்பு தான் எங்களுக்கான சிலபஸ். அதில் நாங்கள் கற்றுக்கிறது தான் நானும் உங்கள் கூட பேசுகிற விஷயங்கள். இப்போது நம்ம இவர் கொடுத்துருக்கிற மனவளக்கலையோட சில இன்ட்ரடக்ஷனை பார்க்க போகிறோம். மனவளக்கலை யோகம் இதோட ஃபவுண்டர் யார்? வேதாந்த மகரிஷி தான் இதோட ஃபவுண்டர். அவர் எந்த நோக்கம், அவர் கொடுத்துருக்க இந்த மனவளக்கலையோட நோக்கம் வேதாந்திரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேதாந்திரத்தை அவர் உருவாக்குனதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்கும்போது மெத்தட் ஆஃப் அச்சீவிங் வேர்ல்டு பீஸ் இன் வேதாந்திரியம் அப்படின்னா உலக சமுதாய நெறியை கடைபிடித்து உலக கடமைகளை சரியாக செய்யும்போது தான் உலக அமைதி என்றது தான் வேதாந்திரியம். முக்கியமாக அதோட சுருக்கம் என்னென்னா உலக அமைதி. நம்ம உலக அமைதியை நோக்கின பயணத்தில் தான் ஒவ்வொருக்கும் தனி மனுஷனுக்குள்ளேயும் அமைதியை கொண்டு வர மற்ற நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சமுதாயங்கள், மற்ற இருக்கிற நாடுகளுக்குள்ள எல்லா பிரிவினைகளும் அடக்கி எங்கேயும் அமைதியை பரப்புறது தான் வேதாந்த மகரிஷியோட நோக்கம். அது நம்மக்குள்ளிருந்தே ஆரம்பிக்கிறது தான் வேதாந்திரியம். இதில் மனவளக்கலை அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மனவளக்கலை அப்படின்னா என்ன? அதை பிரித்து பார்க்கும்போது மனம் ப்ளஸ் வளம் ப்ளஸ் மனவளம் ப்ளஸ் கலை ப்ளஸ் யோகம் இந்த இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் உள்ளடக்கின்ற இந்த மனவளக்கலை யோகம். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மனித வளத்தை மேம்படுத்தணும்னா மனவளம் மிக மிக முக்கியம் என்றதை புரிஞ்சுட்டு தான் இவர் மனவளக்கலை யோகா என்றதை கொடுத்துருக்கார். இப்போ யோகானா என்ன? பிராணாயாமம் பண்ணுறது யோகாவா? முத்ரா பண்ணுறது யோகாவா? இல்லை சமாதி நிலையில் இருக்கிறது யோகாவா? மெடிடேஷன் பண்ணுறது யோகாவா? இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது யோகாவா? இது எல்லாமே யோகா தான். யோகாவை பற்றி பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனவளக்கலை மருந்துன்னு சொல்லுவாங்க. யாரும்னா ரசாயனம் அறிந்தவர்கள். மனவளக்கலையை விஞ்ஞானம் என்பார்கள். யார்? முறைமை அறிந்தவர்கள். மனவளக்கலை யோகத்தை பொக்கிஷம் என்பார்கள். யார்? இதன் மதிப்பு அறிந்தவர்கள். மனவளக்கலை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? முழுமை அறிந்தவர்கள். இதுதான் மனவளக்கலையை பற்றி நான் கொடுத்துருக்கிற சின்ன இன்ட்ரோ. இதை பற்றியும் நம்ம போக போக பெரிய அளவில் பேச தான் போகிறோம். இன்றைக்கி இந்த மனவளைக்கான இன்ட்ரோ. வாழ்க வளமுடன்.